Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 6, Applications of Vector Algebra. Angle between two planes. The angle between two given plane is same as the angle between their normals. Theorem 6.18. The acute angle theta between the two planes r vector dot n1 vector equal to p1 and r vector dot n2 vector equal to p2 is given by theta equal to cos inverse of the modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector modulus of n2 vector. So this is the angle between the two planes kind of formula. So angle between the two planes is nothing but angle between the two normals. அதாவது அந்த ரெண்டு பிளேனோட நார்மலுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ். அப்போ நார்மல்ஸ் வந்து ஃபஸ்ட் பிளேனில் இருக்க நார்மல் n1 எடுத்துக்கிறோம், செகண்ட் பிளேன்ஸ் இருக்க நார்மல் வந்து n2 எடுத்துக்கிறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ரிசல்ட். ஸோ இது ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். ஸோ இந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் இருக்குது, இந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் இருக்குது. இந்த பேஸில் இருக்க பிளேனோட நார்மல் வந்து n1, இந்த பிளேனோட நார்மல் வந்து n2. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன், இந்த ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் பிட்வீன் த டூ நார்மல். ஸோ இதை தான் அந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது பிளேனோட ஈக்குவேஷன், இது அனதர் பிளேனோட ஈக்குவேஷன். அடுத்த ரிமார்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் டூ பிளேன்ஸ் r vector dot n1 vector equal to p1 and r vector dot n2 vector equal to p2 are perpendicular, then n1 vector dot n2 vector equal to 0. So the two planes perpendicular to each other இருந்தால் அதோட நார்மலோட டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 0. அது ஃபர்ஸ்ட் ரிமார்க்கு. another ரிமார்க்குனா, if two planes r vector dot n1 vector equal to p1 and r vector dot n2 vector equal to p2 are parallel, then n1 vector equal to lambda time of n2 vector, where lambda is a scalar. So two planes வந்து parallel இருந்தால் அதோட நார்மல்ஸ் வந்து parallel கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். lambda is a scalar. Equation of a plane parallel to the plane r vector dot n vector equal to p is r vector dot n vector equal to k, k belongs to real number. ஸோ ஒரு பிளேனுக்கு பேரலில் இன்னொரு பிளேன் எடுத்திங்கன்னா எதுன்னு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே பீன்ற கான்ஸ்டன்ட் பதில் கேன்ற கான்ஸ்டன்ட் வரும். இந்த கேங்கிறதுனா இட் ஷுட் பி இன் ரியல் நம்பர். ஓகே, ஸோ இதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன் கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்தது வெக்டர் ஃபார்மேட். இதே ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். தியரம் நம்பர் 6.19. The acute angle theta between the planes a1x plus b1y plus c1z plus d1 equal to 0 and a2x plus b2y plus c2z plus d2 equal to 0 is given by theta equal to cos inverse of, in the numerator, modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 divided by square root of a1 square plus b1 square plus c1 square square root of a2 square plus b2 square plus c2 square. ரைட், இப்போ மேலே பார்த்தா அதே ஃபார்மேட்டு, பட் இங்கே என்ன செய்யணும்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் பார்க்குறோம். பிளேனோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மேட் இருக்குது, அதனால் ஃபார்முலாவையும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் பார்க்குறோம். இப்போ ரிமார்க் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கான ரிமார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the planes a1x plus b1y plus c1z plus d1 equal to 0 and a2x plus b2y plus c2z plus d2 equal to 0 are perpendicular if a1 a2 plus b1 b2 plus c1 c2 equal to 0. இப்போ ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருந்தால் இந்த நியூமரேட்டர் வந்து 0 இருக்கும். the planes a1x plus b1y plus c1z plus d1 equal to 0 and a2x plus b2y plus c2z plus d2 equal to 0 are parallel if a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. So the two planes வந்து parallel இருந்தால் இந்த கண்டிஷனை satisfy பண்ணும். The equation of a plane parallel to a plane ax plus by plus cz equal to p is ax plus by plus cz equal to k, where k belongs to a real number. ஏற்கனவே நம்ம பார்த்ததான் XYZ வந்து சேமாக இருக்கும், அதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். பட் எது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கே வந்துங்கிறோம்னா ரியல் நம்பரில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ் பார்த்தோம். இப்போ ஆங்கிள் பிட்வீன் அ லைன் அண்ட் அ பிளேன் அது பார்க்குறோம். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பிளேன், ஸோ இது வந்து ஒரு லைன். ஸோ ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் அ பிளேன் அப்படின்றது எப்படி நம்ம பார்க்குறோம். We know that the angle between the line and the plane is the angle between a line and a plane is the complement of the angle between the normal to the plane and the line. Let r vector equal to a vector plus t into b vector be the equation of the line, and r vector dot n vector equal to p be the equation of the plane. We know that b vector is parallel to the given line and n vector is normal to the given plane. If theta is the acute angle between the line and the plane, then the angle between n vector and b vector is pi by 2 minus theta. Therefore
cos of 90 minus theta equal to sin theta. So this is equal to modulus of b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector. இப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆங்கிள் பிட்வீன் த பிளேன் வந்து காஸ் தீட்டா ஃபார்மேட் இருந்தது. ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன் வந்து எப்படின்னா சைன் தீட்டா ஃபார்மேட் இருக்குது. ஏன்னா பிகாஸ் காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் பிட்வீன் complement of angle between the normal to the plane and the line. இதான் நம்ம வந்து angle between the line and the plane கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் ஃபைனல் ஃபார்முலா sin theta equal to modulus of b vector dot n vector divided by modulus of b vector and n vector. b vector என்றது parallel vector to the line, n vector என்றது normal vector to the plane. So the acute angle between the line and the plane is given by theta equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector. The Cartesian form. In Cartesian form, if x minus x1 divided by a1 equal to y minus y1 by b1 equal to z minus z1 divided by c1 and ax plus by plus cz equal to p are equation of the line and the plane. B vector equal to a1 I cap plus b1 j cap plus c1 k cap and n vector equal to ai cap plus b j cap plus c k cap. Therefore, using one, this is the one. The acute angle theta equal to sin inverse of, in the numerator, modulus of aa1 plus bb1 plus cc1 whole divided by square root of a square plus b square plus c square, then square root of a1 square plus b1 square plus c1 square. So both the square root are in the product format. Okay. இதில் b vector அப்படின்றது parallel vector from the line and n vector is the normal vector to the plane. அந்த கான்செப்ட் எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். If the line is perpendicular to the plane and the line is parallel to the normal to the plane, so b vector is perpendicular to n vector, then we have b vector equal to lambda time of n vector. We have lambda belongs to the real number, which gives us a1 by a equal to b1 by b equal to c1 by c. Okay, the first remark. Second remark என்ன சொல்றேன்னா, the line is parallel to the plane, then the line is perpendicular to the normal to the plane. Therefore, b vector dot n vector equal to 0, which implies aa1 plus bb1 plus cc1 equal to 0. இப்போ the line is perpendicular to the plane அப்படின்னா எப்படி இருக்குன்னா, லைனும் பிளேனோட நார்மல் வந்து பேரலாக இருக்கும். b vector equal to lambda time of n vector. If the line is parallel to the plane, b vector dot n vector equal to 0 இருக்கும். என்னோட கார்டீசியன் ஃபார்மேட் 0 இருக்கும். ஸோ இதான் ஐடியா. இப்போ இதான் லைன் அப்படின்னு, இது லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த பிளேனுக்கு இருக்கிற நார்மலும் இங்கே பிளேனுக்கு நார்மல் இருக்கும். இது ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேனுக்கு நார்மல் இங்கே இருக்குது. இதான் வந்து லைன். இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு த பிளேனாக இருக்குது. அப்போ ரெண்டு எப்படி இருக்குன்னா நார்மலும் லைன் வந்து பேரலாக இருக்குது, நார்மலும் லைன் பேரலாக இருக்குது. சப்போஸ் இந்த லைன் வந்து பேரலல் டு த பிளேன், இதான் பிளேனு, இந்த லைன் வந்து பேரலல் டு த பிளேனாக இருந்துச்சுன்னா இந்த பிளேனோட நார்மல் வந்து இப்படி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா லைனும் பிளேனோட நார்மல் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் தர இருக்கும். இதுதான் அந்த இதை தான் அந்த 2 ரிமார்க்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்ட போதும். Distance of a point from a plane. Theorem 6.20. The perpendicular distance from a point with the position vector u vector to the plane r vector dot n vector equal to p is given by delta is equal to modulus of u vector dot n vector minus p divided by modulus of n vector. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட், அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வந்து யூ வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு த பிளேன், இது பிளேனோட ஈக்குவேஷன். ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி அப்படின்றது பிளேனோட ஈக்குவேஷன் இஸ் கிவன் பை, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு யூ வெக்டர் டாட் என் வெக்டர் மைனஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர். நியூமரேட்டர்லேயே மாடுலஸ் இருக்குது, டினாமினேட்டர்லேயே மாடுலஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வெக்டர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தை வந்து இங்கே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது பிளேனு, இது அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கு உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டர் வந்து யூ வெக்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளேனுக்கு இருக்க நார்மல் வந்து இன் வெக்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை வந்து கார்டீசியன் ஃபார்மில் சொல்கிறாங்க. இதே டிஸ்டன்ஸ் ஃபார்மேட்டை வந்து என்ன செய்யணும், கார்டீசியன் ஈக்குவேஷனில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கார்டீசியன் ஈக்குவேஷன் the point A is what that x1, y1, z1 is the given point with the position vector u vector and ax plus by plus cz equal to p is the Cartesian equation of the plane. Then u vector equal to
x1 I cap plus y1 j cap plus z1 k cap and n vector equal to a I cap plus b j cap plus c k cap. Therefore, using the vector in delta is equal to modulus of u vector dot n vector minus p divided by modulus of n vector, we get the perpendicular distance from a point to the plane in the Cartesian form is delta is equal to modulus of ax1 plus by1 plus cz1 minus p whole divided by square root of a square plus b square plus c square. இந்த மாடுலஸ் வந்து நம்ம டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிரும். அதனால் நியூமரேட்டருக்கு மட்டும் கூட நீங்கள் இந்த மாடுலஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த பி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பி இங்கே வந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ இதோட ரிமார்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the perpendicular distance from the origin to the plane ax plus by plus cz plus d equal to 0 is given by delta is equal to modulus of d divided by square root of a square plus b square plus c square. Suppose the point வந்து ஆரிஜினாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ax1 plus by1 cz1லாம் 0 ஆயிரும். அப்போ எது மட்டும் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த d மட்டும் இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற அந்த d மட்டும் நமக்கு இருக்கும். இதான் அந்த கான்செப்ட். Distance between two parallel planes. Theorem 6.21. The distance between two parallel planes ax plus by plus cz plus d1 equal to 0 and ax plus by plus cz plus d2 equal to 0 is given by modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. இப்போ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த ரெண்டு பிளேன் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. அப்போ அந்த பேரல் பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. Equation of line of intersection of two planes. ஸோ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இதான் அந்த லைன். ஸோ இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ் இந்த கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லைனோட ஈக்குவேஷன் அது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ் இதான் கான்செப்ட். Let r vector dot n vector equal to p and r vector dot m vector equal to q be the two non-parallel planes. We know that n vector and m vector are perpendicular to the given planes respectively. n vector என்றது ஒரு பிளேனோட perpendicular, m vector அப்படின்றது இன்னொரு பிளேனோட perpendicular. So the line of intersection of these planes is perpendicular to both n vector and m vector. Therefore it is parallel to the vector n vector cross m vector. Let n vector cross m vector equal to L1 I cap plus L2 j cap plus L3 k cap. The line of intersection of the plane is perpendicular to both n vector and m vector. இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னா perpendicular to both m vector and n vector இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore it is parallel to n vector cross m vector. ஸோ இந்த m vector n vectorக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். என்னோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து பேரலாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் a1x plus b1y plus c1z equal to p and a2x plus b2y plus c2z equal to q. The line of intersection of the two given planes intersect at least one of the coordinate planes. For simplify, we assume that the line meet the coordinate plane z equal to 0. Substitute z equal to 0 and obtain the two equations a1x plus b1y plus a1x plus b1y minus p equal to 0 and a2x plus b2y minus q equal to 0. Then solve the equation. We get the value of x and y as x1 and y1 respectively. இப்போ மேலே பார்த்து வெக்டர் ஃபார்மேட் இருந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ x1, y1, 0 is a point on the required line which is parallel to L1 I vector plus L2 j vector plus L3 k vector. So the equation of the line is x minus x1 by L1 equal to y minus y1 by L2 equal to z minus 0 by L3. நான் x1 y1 அப்படின்றது கோஆர்டினேட், z1 அப்படின்றது 0 இருக்கிறனால நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்குது. Next concept is equation of a plane passing through the line of intersection of two given planes. இப்போ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த டூ பிளேன் இருக்கு.
ஒரு பிளேன் வந்து r vector dot n1 vector equal to d1, another plane வந்து r vector dot n2 vector equal to d2. இந்த மாதிரி 2 planes இருக்கு. இந்த 2 plane மீட் பண்ணக்கூடியது வந்து லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷனில் பாஸ் ஆகக்கூடிய இன்னொரு பிளேன், இந்த பிளேனோட ஈக்குவேஷன். This plane is passing through the line of intersection of the 2 plane. So what is the equation of this plane? இதான் ஐடியா. ஸோ அதுக்கு தியரம் நம்பர் 6.22 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, the vector equation of the plane which passes through the line of intersection of the planes r vector dot n1 vector equal to d1 and r vector dot n2 vector equal to d2 is given by r vector dot n1 vector minus d1 plus lambda time of r vector dot n2 vector minus d2 equal to 0, where lambda belongs to the real number. So first plane oda equation plus lambda time of second plane oda equation that is equal to 0 அப்படினு அப்ளை பண்ணீங்கன்னா you will get a new plane equation, the new plane passing through the point of intersection of the two given planes. So இதான் அந்த கான்செப்ட், இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் which passes through the line of intersection of the planes a1x plus b1y plus c1z equal to d1 and a2x plus b2y plus c2z plus a2x plus b2y plus c2z equal to d2 is given by இந்த ஃபர்ஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த டின்னு இருக்க அந்த கான்ஸ்டன்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். சரி, d1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேன். இந்த ஃபர்ஸ்ட் பிளேன் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் d1 வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆஃப் d1 அப்படின்னு வரும். இதே மாதிரி செகண்ட் பிளேன் ஈக்குவேஷனில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் d2 இந்த சைடு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா மைனஸ் d2ன்னு வந்துடும். அப்போ ரெண்டையும் ஒன்றும் கம்பைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பிளேன் ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா டைம் ஆஃப் செகண்ட் பிளேன் ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் a நியூ பிளேன் ஈக்குவேஷன். அந்த பிளேனில் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ கிவன் பிளேன்ஸ். Exercise number 6.9, question number 1. Find the equation of the plane passing through the line of intersection of the planes r vector dot 2i cap minus 7j cap plus 4k cap that is equal to 3 and 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 and the point. So question வந்து find the equation of a plane. அந்த plane எப்படி இருக்குன்னா passing through the intersection of the two planes and the point. ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ பிளேன்ஸ் வழியாகவும் நமக்கு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ கிவன் பிளேன்ஸ் அந்த கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். இதை வெக்டர் ஃபார்மேட்டில் சொல்லும்போது என்ன இருக்குன்னா, r vector dot n1 vector equal to d1 அப்படின்றது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன், r vector dot n2 vector equal to d2ன்றது இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். இந்த கான்ஸ்டன்ட் d1 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இந்த கான்ஸ்டன்ட் d1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது r vector dot n1 vector minus d1 plus lambda time of r vector dot n2 vector minus d2 equal to 0. இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா இதான் வந்து நியூ பிளேனோட ஈக்குவேஷன். இந்த நியூ பிளேன் வந்து பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ பிளேன்ஸ். இதான் ஐடியா. இல்லை லாம்டா வந்து பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். இது வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுறதா இந்த மாதிரி எழுதலாம். இதே ஐடியாவை கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் இது ஃபஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷன், இது செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன், இது கார்ட்டீசியன் ஃபார்மேட், இது அதனோட கார்ட்டீசியன் ஃபார்மேட்டு. d1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரீங்க, d2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி லாம்டா டைம் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா you will get a new equation. That new equation is the new plane equation, that plane passing through the intersection of the two planes. இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா லாம்டா வேல்யூ கிடைக்கும். இவ்வளோ தான். இந்த இன்ட்ரோடக்ஷனை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த சம் போட்டுடலாம். சொல்யூஷன். இந்த கார்ட்டீசியன் equation of the plane passing through the Cartesian equation of the plane passing through the line of intersection of the planes is என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன், இது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் வித் லாம்டாவோட. இப்போ நான் என்ன செய்யணும், இதை கார்ட்டீசியனில் பண்ணுறதுனால இந்த வெக்டர் ஃபார்மேட்டை கார்ட்டீசியன் கன்வெர்ட் பண்ணிக்கிற போகிறேன். கார்ட்டீசியன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஆர் வெக்டருக்கு என்ன செய்கிறோம், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா i.i1 j.j1 k.k1 அப்ளை பண்ணும்போது 2x மைனஸ் 7y ப்ளஸ் 4z அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும். அந்த 3 எங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 3ன்னு வரும். ஸோ அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிற போகிறேன். எப்படின்னா 2x minus 7y
plus 4z இந்த plus 3 இங்கே வச்சுன்னா minus 3 plus lambda time of இது ஆல்ரெடி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டாங்க, அதை அப்படியே எடுத்துக்கலாம். 3x minus 5y plus 4z plus 11 that is equal to 0. ரைட், இதான் வந்து நியூ பிளேனோட ஈக்குவேஷன். பட் இங்கே லேம்டா அன்னோன் இருக்குது, இந்த லேம்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். Since the plane passes through the point minus 2, 1, 3 minus 2, 1, 3 we get என்ன கிடைக்கும் பாருங்க. இது x வேல்யூ, இது y வேல்யூ, z வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 into minus 2 minus 7 into 1 plus 4 into 3 minus 3 plus lambda time of 3 into minus 2 minus 5 into 1 plus 4 into 3 plus 11 equal to 0. அப்போ 2 into minus 2 minus 4, 7 into 1 minus 7 plus 4 into 3 12 minus 3 plus lambda time of 3 into minus 2 minus 6 minus 5 into 1 minus 5 4 into 3 12 plus 11 that is equal to 0. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ நெகட்டிவ்லாம் ஆட் பண்ணுங்கள். minus 4 minus 3 minus 4 minus 7 minus 11 minus 14 minus 3 ஆட் பண்ணிங்கன்னா minus 14 minus 14 plus 12 அப்போ என்ன ஆகுனா minus 2 அப்படின்னு வரும். ப்ளஸ் lambda time of இங்கே வந்து minus 6 minus 5 minus 11 minus 11 plus 11 0 ஆயிரும். அப்போ only we have a 12, so that is equal to 0. that 12 lambda is equal to minus 2 இங்கே வச்சுன்னா plus 2 lambda is equal to 2 divided by 12. இப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 1 2 sir 6 2 sir 12. அப்போ lambda is equal to 1 by 6. lambda is equal to 1 by 6. hence lambda value தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிற வேண்டியதான். hence the required equation of the plane is (2x minus 7y plus 4z minus 3 plus 1 by 6 time of 3x minus 5y plus 4z plus 11 equal to 0. ஸோ இதே வந்துடும். இன்னும் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் 6 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு 6 into 2x minus 7y plus 4z minus 3 அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு இப்போ இன்ட்டு 6 பண்ணால் இந்த 6 அந்த 6 கேன்சல் ஆகும். இப்போ இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 இருக்கும். 6 into 2 12x minus 42y plus 6 into 4 24z 6 into 3 18 minus 18 plus 3x minus 5y plus 4z plus 11 equal to 0. இப்போ இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். x நம்ம கம்பைன் பண்ணுங்கள். 12 plus 3 இப்போ 15x. இப்போ minus 42 minus 5 minus 47y plus 24z plus 4z அப்போ 28z. இங்கே வந்து minus 18 plus 11 அப்போ என்ன வரும்னா minus 7 equal to 0. So 15x minus 47y plus 28z minus 7 equal to 0. This is the required equation of the plane. So இதோட சம்பந்தம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 6.9, question number 2. Find the equation of the plane passing through the line of intersection of the planes x plus 2y plus 3z equal to 2 and x minus y plus z equal to 3 and at the distance 2 by root 3 from the point 3, 1, minus 1. இங்கே given conditions பார்த்தீங்கன்னா
two plane ஓட equation கொடுத்திருக்காங்க. Aim is to find the equation of another plane, that plane passing through the point of intersection of the two planes. Next idea பார்த்தீங்கன்னா that new plane is at the distance 2 by root 3 from the point 3, 1, minus 1. இதான் அந்த கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த இது பார்க்கணும். நியூ பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் மாதிரி இருக்கும். அண்டு அந்த டிஸ்டன்ஸ் கான்செப்ட் வந்து நியூ ஐடியா, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. The equation of the plane passing through the line of intersection of the given planes is first plane என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 2y plus 3z, இந்த 2 இங்கே வச்சுன்னா minus 2 plus lambda time of second equation x minus y plus z plus 3 இங்கே வச்சுன்னா it is a minus 3, that is equal to 0. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி lambda time எடுத்துட்டிங்கன்னா you will get a new plane equation, that is a plane passing through the line of intersection of the two given planes. ரைட். இப்போ லாம்டாவோட வேல்யூ நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸையும் இந்த பாயிண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸு ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ் 3z, எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2, லாம்டா முள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் லாம்டா எக்ஸு மைனஸ் லாம்டா ஒய் ப்ளஸ் லாம்டா இசட்டு மைனஸ் 3 லாம்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். இது ரெண்டு எக்ஸை கம்பைன் பண்ணிங்கன்னா இங்கே ஒன் எக்ஸு, இங்கே லாம்டா எக்ஸ், அப்போ 1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குங்க, மைனஸ் லாம்டா இருக்குது, அப்போ 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு ஒய் ப்ளஸ்ஸு இசட் பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ்ஸு லாம்டா இன்ட்டு இசட்டு. அடுத்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் -2 -3 lambda, that is equal to 0. -2 -3 lambda இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ் ஒய் இசட் அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிட்டாச்சு. இது ஒரு ஈக்குவேஷன், பிளேனோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே இப்படி ஒரு பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து x1, y1, z1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பிளேன் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வந்து என்ன இருக்குன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஈக்குவல் டு d இருக்குன்னு வச்சுங்க. x ப்ளஸ் by ப்ளஸ் cz ஈக்குவல் டு d இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இந்த x1 y1 இங்கே அப்ளை பண்ணும், ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 minus d whole divided by square root of a square plus b square plus c square. இதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இங்கேருந்து இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், இது பிளேனோட ஈக்குவேஷன், இது வந்து ஃப்ரம் த பாயிண்ட். அப்போ பிளேன் ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் ஃபார்மேட்டை அப்ளை பண்ணும்போது ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1, இந்த ப்ளஸ் டி இங்கிட்டு இருக்க டி இங்கிட்டு ஈக்குவல் டு டி இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் டி டிவைடட் பை இது இருக்குது. இந்த ஃபார்மேட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஏஎக்ஸ் இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷன். அப்போது இந்த ஃபார்மேட் தான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டின்றது. இங்கே இருக்கிற ஈக்குவல் டு டி இந்த சைடு ஆல்ரெடி இங்கே வந்துட்டனால நம்ம தனியாக அதை மைனஸ் டி போட தேவையில்லை, அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, இந்த x1 y1 z1 அப்படின்ற பாயிண்ட் இப்போ அதாவது நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3, 1, -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கிடைக்கக்கூடியது. அதுவும் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 2/√3 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். 2/√3 எடுத்துக்கலாம் நம்ம. Since the distance between the plane from the point
since the distance between the plane from the point 3, 1, minus 1 is 2 by root 3. 2 by root 3 we have. Since the distance between the plane from the point 3, 1, minus 1 is 2 by root 3 we have. அப்போ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்ன இருக்குது x1 y1 z1 அப்படின்ற பாயிண்ட்டு இதுதான் அந்த டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ax1 இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். இப்போ a அப்படின்றது இங்கே 1 + லாம்டா, x1 அப்படின்றது இங்கே 3 அப்ளை பண்ணியாச்சு, ப்ளஸ்ஸு b அப்படின்றது 2 மைனஸ் லாம்டா, y1 அப்படின்றது இந்த 1 போட்டாச்சு, ப்ளஸ்ஸு c அப்படின்றது இங்கே என்னன்னா 3 + லாம்டா, z1 அப்படின்றது -1 ப்ளஸ்ஸு dன்றது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dன்றது இந்த தான் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறோம். -2 -3 லாம்டா தான் d. இப்போ இதுக்கு மாடுலஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர், ஏன்றது 1 + லாம்டா த ஹோல் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ்ஸு b ஸ்கொயர்ன்றது 2 மைனஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே a ஸ்கொயர் அப்படின்றது இங்கே என்ன இருக்குது 1 + லாம்டா த ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயர்ன்றது 2 மைனஸ் லாம்டா த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ்ஸு c ஸ்கொயர் அப்படின்றது 3 + லாம்டா த ஹோல் ஸ்கொயர், c ஸ்கொயர்ன்றது 3 + லாம்டா த ஹோல் ஸ்கொயர். முடிச்சிருச்சு. நீங்கள் தேவைப்பட்ட ஹோல் மாடலஸ் எடுத்துக்கலாம், நியூமரேட்டருக்கு மாடலஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். இதுதான் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 by root 3 கிடைக்கும். ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸோட, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 3ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 1 3 + 3 லாம்டா, அடுத்து 1 அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 1 2 மைனஸ் லாம்டா, அடுத்து -1 அப்ளை பண்ணிங்கன்னா -3 மைனஸ் லாம்டா, -2 -3 லாம்டா மாடுலஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab 2 லாம்டா, ப்ளஸ் இது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் -2ab 4 லாம்டா, அதே மாதிரி இது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab 6 லாம்டா, that is equal to 2 by root 3. அப்போ இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் இப்போ லாம்டாலாம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 3 லாம்டா இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் லாம்டா, இங்கே ஒரு 3 லாம்டா -3 லாம்டா இருக்குது. இப்போது +3 லாம்டாவையும் -3 லாம்டா கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இங்கே ஒரு மைனஸ் லாம்டா, இங்கே ஒரு மைனஸ் லாம்டா, அப்போ -2 லாம்டா கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு +3 இருக்குது, இது ஒரு +3, இங்கே -3 கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு -2 லாம்டா மட்டும் நியூமரேட்டரில் இருக்குது. மாடுலஸ் போட்டுட்டாச்சு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் என்ன இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு 1 டைம் லாம்டா ஸ்கொயர், இங்கே ஒரு 1 டைம் லாம்டா ஸ்கொயர், அப்போ இங்கே ஒரு 1 டைம் லாம்டா ஸ்கொயர், அப்போ 3 டைம் ஆஃப் லாம்டா ஸ்கொயர், 3 டைம் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லாம்டா என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே ஒரு 2 லாம்டா இருக்குது, இங்கே -4 லாம்டா இருக்குது, இங்கே 6 லாம்டா இருக்குது. அப்போது இந்த +2 லாம்டா வந்து +6 லாம்டா ஆட் பண்ணிங்கன்னா +8 லாம்டா 2 லாம்டா +6 லாம்டா வந்து 8 லாம்டா -4 லாம்டா அப்படின் போது என்ன ஆகும்னா +4 லாம்டா அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அடுத்து கான்ஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 4 + 1 வந்து 5 + 9 வந்து 14. That is equal to 2 by square root of 3. 2 divided by square root of 3.
இப்போ மாடுலஸ்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா +2 லாம்டான்னு கிடச்சிரும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 14 தட் இஸ் ஈக்குவல் டு 2/√3 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ என்ன செய்கிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது என்னன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 லாம்டா ஸ்கொயர், லாம்டா ஸ்கொயர் பண்ணால் லாம்டா ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு அப்போ 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 14 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வெறும் 3 மட்டும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் 3 மட்டும் இருக்கும். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேனா வந்துடும் 3 இங்கே போயிடும், 4 இங்கே வரும். அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். இந்த ஹோல் டேர்ம் இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கலாக வந்து 3/4 எடுத்துங்க இன்ட்டு இதுங்க வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் 3/4. அடுத்தது என்ன பண்ணுறோம், 3/4 எடுத்து இப்போ 4 லாம்டா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 1 அப்படின்றது. இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுது. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பாருங்கள், 3 × லாம்டா ஸ்கொயர் வந்து 3 லாம்டா ஸ்கொயர். இது இங்கே போகும்போது 1 × த டேர்ம் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 லாம்டா ப்ளஸ் 14 இருக்கும். 3 லாம்டா ஸ்கொயர் மட்டும் இங்கே வந்துச்சுன்னா 3 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 லாம்டா ப்ளஸ்ஸு 14. அப்போ இதோட வேல்யூ வந்து 0 வந்துடும். 0 is equal to 4 லாம்டா ப்ளஸ்ஸு 14. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 14 இங்கே வந்துச்சுன்னா -14 ஈக்குவல் டு 4 லாம்டா. இப்போ -14 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு லாம்டா. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம், இது 7 டைம். -7/2 that is equal to lambda. Therefore lambda value வந்து -7 divided by 2. இப்போ லாம்டாவோட வேல்யூ கிடச்சிருச்சு. லாம்டா வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிரும். Hence the required equation of the plane is என்ன இருக்குன்னா x plus 2y plus 3z minus 2 into minus of 7 divided by 2 into x minus y plus z minus 3 that is equal to 0. இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் மல்டிபிள் வித் 2ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 2 பண்ணோன்னா விச் இம்ப்ளைஸ் அப்போ இங்கே நம்மனா 2 into x plus 2y plus 3z minus 2 minus 7 into ஏன்னா இந்த 2வும் இங்கே மல்டிப்ளை பண்ண 2 கேன்சல் -7 மட்டும் இருக்கும். x minus y plus z minus 3 that is equal to 0. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x plus 4y plus 6z minus 4 minus 7x plus 7y minus 7z மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து -5x 2x minus 7x minus 5x 4y plus 7y plus 11y 6z minus 7z வந்து -z கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா -4 plus 21 அப்போ plus 17 that is equal to 0. அப்போ the whole equation multiply with minus which implies 5x minus 11y plus z minus 17 that is equal to 0. So this is the required equation of the plane. இதோட சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 6.9 question number 3 find the angle between the line r vector equal to 2i cap minus j cap plus k cap plus t into i cap plus 2j cap minus 2k cap and the plane r vector dot 6i cap plus 3j cap plus 2k cap that is equal to 8. So angle between the line and the plane கேட்டிருக்காங்க.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். Let theta be the angle between the line and let theta be the angle between the line and the plane. So formula பார்த்தீங்கன்னா theta equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector. The formula theta equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector. இது formula. இங்கே வந்து b vector is the parallel vector from the line and n vector is the normal vector to the plane. ஆக்சுவலாக நம்மகிட்ட லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். இதில் பி வெக்டர் தான் பேரலல் வெக்டர். அதே மாதிரி பிளேனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டு என் வெக்டர் ஈக்குவல் டு கியூ. ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு கியூ. அப்போ இந்த என் வெக்டர் தான் நார்மல் வெக்டர். அப்போ பி வெக்டர்ஸ் கெட் ஃப்ரம் த லைன் அண்ட் என் வெக்டர் கெட் ஃப்ரம் த பிளேன் ஈக்குவேஷன். ஸோ அதை எடுத்துக்கிறோம். Here b vector equal to I cap plus 2j cap minus 2k cap, n vector equal to 6i cap plus 3j cap plus 2k cap. And therefore theta equal to sin inverse of b vector dot n vector dot I cap plus 2j cap minus 2k cap dot 6i cap plus 3j cap plus 2k cap divided by square root of b square. B square into the 1 square plus 2 square plus minus 2 the whole square. Then square root of 6 square plus 3 square plus 2 square. Theta equal to sin inverse of இப்போ I dot I 1 அப்போ 6 into 1 6 plus into plus plus j dot j 1 2 into 3 6 plus into minus minus k dot k 1 2 into 2 4 divided by square root of 1 square 1 2 square 4 2 square 4 that is the square root of 6 square 36 3 square 9 plus 2 square 4. But theta equal to sin inverse of 6 plus 6 12 12 minus 4 on the 8 divided by square root of 9 then square root of 49. Theta equal to sin inverse of 8 divided by square root of 9 on the 3 square root of 49 is 7. Therefore theta equal to sin inverse of இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படி எடுத்துக்கிற முடியாது. 8 divided by 7 3s are 21. This is the angle between the given line and the plane. இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 6.9 question number 4. Find the angle between the planes r vector dot I cap plus j cap minus 2k cap that is equal to 3 and 2x minus 2y plus z equal to 2. இது ஒரு plane equation, இது ஒரு plane equation. Two plane equation கொடுத்திருக்காங்க. Using this plane equation, find the angle between the two planes. Angle between the two planes பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? We need a normal vector to the plane. So இதோட normal vector, இதோட normal vector பார்க்கணும். இது ஆல்ரெடி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r vector dot n1 vector equal to Q1 ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்து இதை வந்து நம்ம இதை கன்வர்ஷன் பண்ணிக்கணும். எப்படி கன்வர்ஷன் பண்ணணும்னா r vector dot n2 vector equal to Q2 ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இந்த n1 n2 தான் நமக்கு தேவையான நார்மல் வெக்டர்.
ரைட்டு. இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. the normal vector of the two given the normal vector of the two given planes are n1 vector இதில் நார்மல் வெக்டர் இதுதான் n1 வரும். அப்போ I cap plus j cap minus 2k cap. அடுத்து n2 வெக்டர். ஸோ இதில் எப்படி நம்ம நார்மல் வெக்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z எடுத்துக்கிட்டு ijk போட்டிங்கன்னா நார்மல் வெக்டர் தான். 2 minus 2 1. இப்போ 2i cap minus 2j cap plus k cap. இது நார்மல் வெக்டர் to the second plane. Let theta be the angle between the planes. Let theta be the angle between the planes. Therefore formula எடுக்கணும்னா theta equal to cos inverse of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector modulus of n2 vector and whole modulus எடுத்து numerator modulus denominator எல்லாம் சேர்த்து modulus n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector modulus of n2 vector. அப்போ theta equal to cos inverse of modulus இப்போ இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் I cap plus j cap minus 2k cap dot 2i cap minus 2j cap plus k cap. I cap plus j cap minus 2k cap dot 2i cap minus 2j cap plus k cap. Then இதுக்கு வந்து square root of 1 square plus 1 square plus minus 2 the whole square. Then square root of 2 square plus minus 2 the whole square plus 1 square. Cos inverse of I dot I 1 அப்போ 1 into 2 2 plus into minus 1 into 2 2 k dot k 1 அப்போ minus 2 into 1 minus 2. So 2 into 1 2 1 into minus 2 minus 2 into 1 minus 2 divided by square root of 1 square 1 1 square 1 2 square 4 then square root of 2 square 4 2 square 4 1 square 1. Then we can cancel with these two plus 2 minus 2 cancel. Then theta equal to the whole modulus we have theta equal to cos inverse of whole modulus of minus 2 whole divided by square root of 4 plus 1 5 plus 1 6 then square root of 8 plus 1 9 modulus theta equal to cos inverse of இப்போ நியூமரேட்டர் தனியாக மாடுலஸ் எடுத்தோம்னா இது ப்ளஸ் 2 மாறிடும் டிவைடட் பை இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படி இருக்கட்டும் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3ன்னு மாறிடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3 இப்போ மாடுலஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ theta equal to cos inverse of 2 divided by 3 root 6. So இதோட இந்த angle. So this is the angle between the two given planes. Sum வந்து இதோட complete ஆயிடுச்சு. Exercise number 6.9 question number 5. Find the equation of the plane which passes through the point 3, 4, minus 1 and parallel to the plane 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. Also find the distance between the two planes. Now find the equation of a plane. And the plane வந்து passing through a point 3, 4, minus 1. The new plane வந்து passing through this point. At the same time the new plane is parallel to this given plane 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. So at the same time find the distance between the two planes. The new plane க்கு old plane குள்ள distance என்னன்றதை நம்ம பார்க்கணும். ரைட், இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், the equation of the plane parallel to
parallel to 2x minus 3y plus 5z plus 7 equal to 0 is of the form. The equation of the plane parallel to 2x minus 3y plus 5z plus 7 equal to 0 is of the form xy z same 2x minus 3y plus 5z everything is same, constant only different. அப்போ plus k equal to 0 அது மட்டும் நம்ம k எடுத்துக்கிறோம். ஸோ the k வேல்யூ பார்க்குறதுக்கு தான் என்ன செய்கிறோம், இந்த plane passing through the point, இந்த பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறோம். but it passes through the point 3, 4, minus 1. இப்போ the x, y, z apply பண்ணுறோம். 2 into 3, 2x வந்து 3, அப்போ 2 into 3 minus 3 into y வந்து 4 plus 5 into z value minus 1 plus k that is equal to 0. 2 into 3 6 minus 4 into 3 12 minus 5 into 1 5 plus k that is equal to 0. அப்போ 6 minus 12 plus 5 வந்து 17 plus k equal to 0. minus 11 plus k equal to 0. ஏன்னா 6 minus 17 minus 11 plus k equal to 0. அப்போ k is equal to plus 11. Therefore, the equation of the plane becomes therefore the equation of the plane becomes என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 2x minus 3y plus 5z plus k வந்து 11 that is equal to 0. Now the distance between the two parallel planes delta is equal to d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. Delta is equal to minus of d1 the constant value from the first plane, that is 7, minus d2 from the second plane. Second plane வந்து நமக்கு கிடைச்சது 11. இது வந்து 7, இதோட வேல்யூ வந்து 11. So modulus divided by square root of ABC are the coefficient of x, y, z. 2 square plus minus 3 the whole square plus 5 square. So delta modulus of minus 4, modulus of minus 4, that's square root of 4 plus 2 square 4, 3 square 9, 5 square 25. And delta is equal to modulus of minus 4 will become plus 4, then square root of 38. Delta is equal to 4 divided by square root of 38. So இதான் the distance between the two parallel planes. இதோட இந்த sum வந்து complete ஆயிடுச்சு. Exercise number 6.9, question number 6. Find the length of the perpendicular from the point 1, minus 2, 3 to the plane x minus y plus z equal to 5. இப்போ length of the perpendicular from the point to the plane கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அப்படி அப்ளை பண்ண வேண்டியதான். சொல்யூஷன் we know that the length of the perpendicular from the point x1, y1, z1 to the plane ax plus by plus cz equal to d is delta is equal to modulus of ax1
plus by1 plus cz1 minus d divided by square root of a square plus b square plus c square. Therefore, the length of the perpendicular from the point 1, minus 2, 3 to the plane x minus y plus z equal to 5 is delta is equal to modulus of ax1. a இங்க வந்து ஏன்றது x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x1 அப்படின்றது இது 1 மைனஸ் ஆஃப் by y1 வந்து மைனஸ் 2 ப்ளஸ் cz1, cன்றது என்னோட கோஎஃபிஷியன்ட் 1, z1 அப்படின்றது 3, அடுத்தது 5 இங்கே வச்சுன்னா இட்ஸ் மைனஸ் 5, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy z a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். Delta is equal to modulus of 1 into 1 1 minus into minus plus 2 1 into 3 3 minus 5 whole divided by square root of 1 plus 1 plus 1. That is delta is equal to modulus of இப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 plus 6 3 3 plus 6 6 minus 5 வந்து 1 divided by square root of 3. Delta is equal to 1 by square root of 3 units. Exercise number 6.9, question number 7. Find the point of intersection of line x minus 1 equal to y by 2, that is equal to z plus 1 with the plane 2x minus y plus 2z equal to 2. Also find the angle between the line and the plane. ஸோ லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. இது பிளேனோட ஈக்குவேஷன், அதுவும் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் அண்ட் த பிளேன் கேட்டிருக்காங்க. அதோட find the angle between the line and the plane. Right, angle between the line and the plane previous சம்லேயே பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். எப்படி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பாயிண்ட் ஆன் த லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் யூ டேக் இட் திஸ். அப்புறம் அந்த பாயிண்ட் ஃபார்மேட் எடுத்து இந்த பிளேனில் அப்ளை பண்ணும். பிகாஸ் த லைன் அண்ட் த பிளேன் ஆஃப் த காமன் பாயிண்ட். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக ரெண்டு காமன் பாயிண்ட் இருக்கும். அப்போ இல்லை நம்ம கிடச்சிருக்க அந்த பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னோன் வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் அந்த அன்னோன் வேல்யூ வச்சுட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சலாம். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைனஸ் equation of the line is x minus 1 equal to y divided by 2 equal to z plus 1. That plus 1. Let x minus 1 equal to y by 2 equal to z plus 1. That is equal to t. Say it is a t. Therefore, x minus 1 கீழே இதில்னா டிவைட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டி எடுத்துட்டாச்சு. டி ப்ளஸ் 1 கூட போட்டுக்கலாம். ஒய் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ 2 அங்கே போச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2t. அடுத்து z ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ z ஈக்குவல் டு 1 t மைனஸ் 1. z ஈக்குவல் டு மைனஸ் t மைனஸ் 1. So, any point on the line is of the form any point on the line is of the form x, y, z. X வந்து 1 plus t, y வந்து 2t, z வந்து t minus 1. Any point on the line is of the form. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லைன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும்.
அதே டைமில் ரெண்டு லைனும் பிளேனும் இன்டர்செக்டிங் ஆகிறதுனால லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டு பிளேன் மேலே இருக்கும், காமன் பாயிண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து இன்டர்செக்ட். அப்போ என்ன செய்கிறோம், திஸ் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் த பிளேன் சொல்கிறோம். இட் லைஸ் இன் த பிளேன், இட் லைஸ் ஆன் த பிளேன் 2x minus y plus 2z that is equal to 2. Therefore 2 into xக்கு பதிலாக 1 plus t போடுங்க, மைனஸ் ஒய்க்கு பதிலாக வந்து 2t போடுங்க, ப்ளஸ் 2 into zக்கு பதிலாக t minus 1 போடுங்க, that is equal to 2. இப்போ 2 into 1 2 plus 2 into t 2t minus of 2t 2 into t 2t minus 2 into 1 2 that is equal to 2. அப்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் 2t மைனஸ் 2t கேன்சல் ஆகிரும். இப்போ அடுத்து என்னன்னா இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல், இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் 2வும் இங்கே இருக்கிற மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒன்லி வி ஹாவ் அ 2t ஈக்குவல் டு 2. அப்போ t is equal to 2 divided by 2. அப்போ இதை கேன்சல் பண்ணி 1. அப்போ t is equal to 1. Therefore the point of intersection is therefore the point of intersection is இப்போ t is equal to 1 அப்ளை பண்ணணும். இந்த இதில் இங்கே இருக்கிற இந்த இதில் அப்ளை பண்ணணும். இப்போ t is equal to 1 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1 + 1 2ன்னு வரும், கமா இங்கே 1 அப்ளை பண்ணால் 2 into 1 2ன்னு தான் வரும். இங்கே 1 அப்ளை பண்ணால் 1 - 1 0 ஆயிரும். ஸோ the point of intersection is 2, 2, 0. Let theta be the angle between the line and the plane. Theta be the angle between the line and the plane. So the formula is theta equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector. Complete the modulus in bracket. B vector is parallel vector to the line, n vector is a normal vector to the plane. ஸோ அந்த லைன் அண்ட் பிளேன் ரெண்டுமே வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட் இருக்குது. அதுலேருந்து நம்ம இது எடுத்துக்கணும், பி வெக்டர் அண்ட் என் வெக்டர். ஹியர் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் எங்கே எடுக்கிறோம்னா லைனில் எடுக்கிறோம். ஸோ லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பி வெக்டர் வந்து டினாமினேட்டருக்கு டைரக்ஷன் மட்டும் தான். எக்ஸ் மைனஸ் 1 கீழே டினாமினேட்டர் எது கொடுக்கலாம், அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 × i வந்து இப்போ இதான் லைனோட ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஒய் டிவைட் பை 2 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்குது நமக்கு பேரல் வெக்டர், அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பி வெக்டர் எடுக்கிறோம். பி வெக்டர் ஈக்குவல் டு i cap plus 2j cap plus k cap b vector. n vector equal to normal vector to the plane. பிளேனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் வந்து பிளேனோட ஈக்குவேஷன் வந்து 2x - y plus 2z equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் xyzோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ijk போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெக்டர் வரும். அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ 2i cap. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, அப்போ -j cap. இசரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, அப்போ 2k cap. 2i cap - j cap plus 2k cap. Therefore theta equal to sin inverse of modulus of b vector I cap plus 2j cap plus k cap dot n vector வந்து 2i cap minus j cap plus 2k cap divided by square root of 1 square plus 2 square plus 1 square, that is square root of 2 square plus -1 the whole square plus 2 square. Theta equal to sin inverse of modulus of i dot i 1, அப்போ 2 into 1 2ன்னு வந்துடும்.
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஜே டாட் ஜே 1 அப்போ 2 இன்ட்டு 1 2 அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அப்போ 2 இன்ட்டு 1 வந்து 2 then square root of 1 square 1 2 square 4 1 square 1 that is square root of 2 square 4 minus 1 square 1 plus 2 square வந்து 4 more or less theta equal to sin inverse of இப்போ எங்கே நம்மனா plus 2 minus 2 cancel பண்ணிடுங்க அப்போ we have only the 2 modulus of 2 divided by square root of 4 5 plus 1 6 that is square root of 9 theta equal to sin inverse of 2 divided by square root of 6 into root 9 வந்து 3 it become a 3 therefore theta equal to sin inverse of 2 divided by 3 root 6 this is the required answer angle between the line and the plane. Exercise number 6.9 question number 8 find the coordinate of the foot of the perpendicular and length of the perpendicular from the point 4 3 2 to the plane x plus 2y plus 3z equal to 2. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா find the coordinates எதோட coordinatesனா foot of the perpendicular coordinates அடுத்து வந்து length of the perpendicular அதுவும் கேட்டிருக்காங்க from the point 4 3 2 to the plane x plus 2y plus 3z equal to 2 அப்படின்ற பிளேனுக்கு. ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ஒரு ஸ்மால் டயக்ராம் எடுத்துக்கிறோம். நீங்கள் எக்ஸாம்பிள் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த பிளேனில் ஒரு பாயிண்ட்டு இதான் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர். இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் இப்படி எடுத்துக்கிறீங்க. இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலரோட எண்டு தான் வந்து ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இதான் வந்து ஃபுட்டு. இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. பெர்பெண்டிகுலர் ஃபுட்டுன்னு இருக்குது. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாயிண்ட் எனி ஒன் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பியோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 இது வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ் 3z தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது பிளேனோட ஈக்குவேஷன். அப்போ இது பெர்பெண்டிகுலர்னால இது பிளேனோட நார்மல்னு கூட சொல்லலாம். இதனோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இந்த XYZோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ இதனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு வேணும் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வெக்டர் ஃபார்முலேட்டில் சொல்கிறதா இருந்தால் 1க்கு ஐயும் 2க்கு ஜேவும் 3க்கு வந்து கே கேப். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மல்டிபிள் பண்ணி நம்ம சொல்லிடலாம். இதுதான் கான்செப்ட். ரைட்டு, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா எஃபோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் எஃப்பி என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். இதனோட லென்த் எஃப்பியோட லென்த் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எஃபோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஐடியா. இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். let f be the foot of the perpendicular. Let f be the foot of the perpendicular from the point P of 4 3 2 from the point 4 3 2 to the plane x plus 2y plus 3z that is equal to 2. Fன்றதையும் Pன்றதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோம். let f be the foot of the perpendicular from the pointன்றதை Pன்னு எடுத்திருக்கோம். 4 3 2 to the plane x plus 2y plus 3z equal to 2. இப்போ fp அப்படின்றது இட்ஸ் அ லைன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளேன் அப்படி இருக்குன்னா இதனோட டைரக்ஷன் இந்த நார்மல் அப்படின்றதான் அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ இருக்கும். பிளேனோட நார்மல் தான் லைனோட டைரக்ஷன் ரேஷியோ இருக்கும். பிளேனோட நார்மல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிளேனோட நார்மல் வந்து இங்கே வந்து 1 2 3 1 2 3 தான் வந்து பிளேனோட நார்மல். k plus 2 jk plus 3 k கேப் அப்படின்னு இருக்கும்.
இதை வந்து லைனுக்கு வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்னு எடுத்துக்கலாம். லைனுக்கு வந்து என்ன செய்யலாம், டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம இப்படி எடுக்கிறோம், x மைனஸ் x1 பை b1 y மைனஸ் y1 பை b2 z மைனஸ் z1 டிவைடட் பை b3 அப்படி இருக்குன்னா x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. இது எதோட ஈக்குவேஷன்னா fpன்ற லைனோட ஈக்குவேஷன். அப்போ இதில் x1 y1 z1 அப்படின்றது பாயிண்ட். இங்கே x1 y1 z1 அப்படின்றது இந்த பாயிண்ட் 4 3 2 அப்படின்றது. b1 b2 b3 அப்படின்றது டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் ரேஷியோன்றது இதுதான், அதாவது வந்து 1 2 3. இப்போ இதை யூஸ் பண்ணி equation of the line FP பார்க்குறோம். Now FP is normal to the plane. Since FP is normal to the plane, therefore the direction ratio ratios of the line FP is 1, 2, 3. FP is a normal to the plane, therefore the direction ratio of the line FP is 1, 2, 3. Therefore the equation of the line equation of the line FP is the same formula x minus x1. அப்போ x minus இங்கே x1 அப்படின்றது என்ன இருக்குன்னா 4, x minus 4 divided by b1 அப்படின்றது 1 equal to y minus y1. y1 அப்படின்றது 3, b2ன்றது 2, that is equal to z minus z1. z1 அப்படின்றது 2 divided by b3 வந்து 3 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி இதை எடுத்துட்டாச்சு. லெட்டு x minus 4 divided by 1 equal to y minus 3 divided by 2 equal to z minus 2 divided by 3, that is equal to t. Say it is a t. Any one point on the line is of the form. Any one point on the line is of the form. எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா x minus 4 divided by 1 equal to t. அப்போ x minus 4 equal to 1 into t, x equal to t plus 4. Next, y minus 3 divided by 2 equal to t, y minus 3 equal to 2t, y is equal to 2t plus 3. Z minus 2 divided by 3 equal to t, z minus 2 equal to 3t, z equal to 3t plus 2. That is the coordinate எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x வந்து t plus 4, y வந்து 2t plus 3, z வந்து 3t plus 2. இதான் வந்து coordinate of any one point on the line. அப்போ இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டு எப்படி தான் நமக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எஃப்ன்றதோட கோஆர்டினேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இந்த எஃப் எங்கே இருக்குன்னா லைஸ் ஆன் த பிளேன். அப்போ என்ன சரி எஃப் லைஸ் ஆன் த பிளேன் அப்படின்னா பிளேனோட ஈக்குவேஷனில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பாயிண்ட். எஃப் இஸ் லைஸ் ஆன் த பிளேன். எஃப் இஸ் லைஸ் ஆன் த பிளேன், எக்ஸ் ப்ளஸ் 2y plus 3z equal to 2. Therefore என்ன எடுத்துக்கிறோமா எக்ஸுக்கு பதிலாக இதனோட t plus 4 plus 2 into t plus 4 plus 2 into yக்கு பதிலாக என்ன செய்கிறோம் 2t plus 3
plus 3 into zக்கு பதிலாக 3t plus 2 that is equal to 2. இந்த டீயும் ப்ளஸ்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ வந்து t plus 4 இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 4t ப்ளஸ் 2 into 3 6 ப்ளஸ் 3 into 3 9t 2 into 3 6 that is equal to 2. t எல்லாம் ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு t இருக்குது. t plus 4t 5t 5t plus 9t 14t. கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 6 plus 4 10 10 plus 4 வந்து 10 plus 6 வந்து 16 that is equal to 2. 6 plus 4 10 10 plus 6 வந்து 16 that is equal to 10. அப்போ 14t equal to 2 minus 16. அப்போ 14t equal to minus 14. அப்போ t is equal to minus 14 divided by 14. இப்போ தான் பார்த்தோம் t plus 4 tன்றதுங்க எனக்கு minus 1 plus 4 2 into minus 1 plus 3 3 into minus 1 plus 2, right? That is minus 1 plus 4 3. அடுத்து வந்து minus 2 plus 3 minus 3 plus 2. அப்போ 3 1 minus 2 plus 3 வந்து 1 minus 3 plus 2 வந்து minus 1. அப்போ 3 1 minus 1 that is f. இதான் வந்து foot of the perpendicular. f ன்றதான் foot of the perpendicular. Therefore the foot of the perpendicular f is 3 1 minus 1, ரைட். இதில் ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி வந்து செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பார்க்கணும். இப்போ நம்மகிட்ட இப்படி ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுங்க. இது பிளேனு. இந்த பிளேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz தட் இஸ் ஈக்குவல் டு டின்னு இருக்குது. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ஈக்குவல் டு டி அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. இப்போது இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்குது. இது வந்து x1 y1 z1 அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்குது. x1 y1 z1 இருக்குது. இப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். இது எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃபியோட டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்பி ஈக்குவல் டு ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் d whole divided by square root of a square plus b square plus c square. Okay, ax plus by plus cz minus d equal to d. ax plus by plus cz equal to d இருக்கு. இது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன். fன்றது பாயிண்ட் ஆன் த பிளேன். இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். pன்ற பாயிண்ட் x1 y1 அப்படின்னு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா fp வந்து இந்த மாதிரி இருக்கும். ax1 plus by1 plus cz1 minus d. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் டி இந்த சென்டர் வந்து மைனஸ் டி. And then fp equal to ax1 plus by1 plus cz1 minus d divided by square root of a square plus b square plus c square. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy z, x1 y1 zன்றது இந்த பாயிண்ட். Now the length of the perpendicular from the point என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னா 4 3 2 to the plane. பிளேனோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z தட் இஸ் ஈக்குவல் டு 2 எஸ் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் ஃபார்முலா கூட எழுதிக்கிட்டேன்னு அப்படின்னா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் d டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. வெரி இம்பார்ட்டண்ட். இந்த d வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா இங்கிட்ட வரும்போது மைனஸ் டி வரும். அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு அப்போ தட் இஸ் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ax ப்ளஸ் by cz மைனஸ் டின்றது பிளேனோட ஈக்குவேஷன். அப்போ இந்த அப்படி x to y இப்படி எடுத்துருவோம். x1 y1 z1 அப்படின்றது இதான் பாயிண்ட். இது x1 இது y1 z1 இதான் பாயிண்ட்.
அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஏன்றது 1 இன்ட்டு x1, அப்போ 4 ப்ளஸ்ஸு பி வந்து 2, ஒய்க்கு பதிலாக வந்து 3 போட்டு 2 இன்ட்டு 3, ஏன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி வந்து 2, ஒய் வந்து 3 ப்ளஸ் சி இசட், சின்றது 3, இசட் அப்படின்றது 2 மைனஸ்ஸு டின்றது -2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏன்றது 1 ஸ்கொயர், பின்றது 2 ஸ்கொயர், சின்றது 3 ஸ்கொயர் அப்படி இருக்குது. தென் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 4 plus 2 into 3 6 plus 3 into 2 6 minus 2 whole divided by square root of 1 plus 4 plus 9. That is delta is equal to, இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள். 6 plus 6 வந்து 12 plus 4 வந்து 16 minus 2 வந்து 14 divided by square root of 14 அப்படின்னு இருக்குது. அப்போ மாடலை இப்போ வந்து பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ், அப்போ மாடலை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 14 divided by square root of 14. இந்த 14 கூட எப்படி எடுக்கலாம்னா 1 square root of 14 கேன்சல் பண்ணால் இதில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 2 டைம்ஸ் எழுதலாம். அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 இருக்கும். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 யூனிட்ஸ். இதான் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 யூனிட்ஸ். இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.